ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தை அமாவாசை இல்லையா? அதனால் நம்ம வந்து மில்லட்ஸில் வந்து ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்கலாமா? திணை, ஜவ்வரிசி, பாசிப்பருப்பு வச்சு நான் பாயாசம் பண்ண போகிறேன். இப்போ திணையை வந்து நான் ஊற வச்சு வச்சுருக்கேன். பாசிப்பருப்பு நீங்கள் தண்ணியில் ஊற வச்சு வச்சுக்கோங்க. தேங்காய் அரைச்சி நான் பால் எடுத்து வச்சுருக்கேன். குக்கரில் நீங்கள் 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கங்க. தண்ணி வந்து நல்லா கொதிச்சோன்னே பார்த்தீங்கன்னா திணை அரிசி போட்டுக்கோங்க, பாசிப்பருப்பு போட்டுங்க. நான் வந்து ஜவ்வரிசியை வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த ஜவ்வரிசி நீங்கள் போட்டுக்கோங்க. கரண்டியால் நம்ம என்ன பண்ண போகிறோம், நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூடி போட்டு நம்ம ஒரு விசில் நம்ம வேக வச்சுக்க போகிறோம். வெந்ததுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போ வெந்துருச்சு இல்லையா? இப்போ வந்து நல்லா நம்ம கரண்டியால் நம்ம நல்லா மசிச்சுக்கணும். இப்போ தேங்காய் நம்ம அரைச்சி நம்ம வந்து பால் வச்சுருக்கோம் இல்லையா? அந்த பாலை வந்து நம்ம இதில் நம்ம ஊற்றிக்க போகிறோம். ஊற்றி திரும்பி நம்ம மூடி போட்டு ஒரு விசில் நீங்கள் வேக வச்சு வச்சுக்கணும். நீங்கள் வெல்லம் இல்லை நாட்டு சக்கரை நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து நெய் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து கடாயில் நம்ம தாளிச்சிக்க போகிறோம். இப்போ வந்து முந்திரி நீங்கள் போட்டுக்கோங்க, திராட்சை போட்டுக்கோங்க, ஏலக்காய் போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான திணை பாயாசம் ரெடி ஆயிடுச்சுங்க.